மதுரை ஆர்கேஐஎஸ் அகாடமியில் போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்சஸ் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் நம்பர் 2ஓட மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சைக்காலஜியோட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். ஸோ கொஷின் நம்பர் 52 பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன கியூப் வேல்யூ. அப்போ 12 கியூப் என்னது 1728 ப்ளஸ் 2197 சரிங்களா, மைனஸ் 25 கியூபு 15625 சரிங்களா. இது ரெண்டையும் கூட்டி தென் இதால் சப்ராக்ட் பண்ணிடணும். நம்ம மைனஸ் வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் ப்ளஸ் வேல்யூ பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக மைனஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா மைனஸ் 11700 மறந்துடாதீங்க சரிங்களா. மைனஸ் 11700 கொஷின் நம்பர் 52க்கான ஆன்சர். அடுத்து 53 பாருங்க. இது எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு இருக்கு மேலே. அப்போ இது எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 162 18 கூட்டினா 180 இன்ட்டு கழிச்சிட்டோம் அப்படின்னா 144 162லேருந்து 18 கழிச்சா டிவைடட் பை 144 அதான் இருக்குது. அப்போ இது கேன்சல் ஆயிரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் 180. கொஷின் நம்பர் 53க்கு வந்து 180 இஸ் ஆன்சர். அடுத்து 54 பாருங்க, ஹோல் ரூட் கொடுத்துருக்கான். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரணும். இது 9 ஸ்கொயர் 81 எடுத்தோம்னா 9 வந்துடும். 9 + 7 சரிங்களா, 9 + 7 16. அப்போ 16 ரூட்ல எடுத்தா 4. அப்போ 4 எங்கே ஆட் பண்ணணும், ஆட் பண்ணால் 64 ஆயிரும். ஸோ அப்போ 64ன்றது என்ன 8 ஸ்கொயர். அப்போ 8 எங்கே ஆட் பண்ணணும் சரிங்களா. 8 ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா 256 மாறிடும் சரிங்களா. 256 அப்படின்றது 16 ஸ்கொயர். அப்போ 16 இங்கே ஆட் பண்ணணும். அப்போ 609 ஒரு 16 சரிங்களா. ஸோ அப்போ 5 625 625ன்றது 25 ஸ்கொயரோட வேல்யூ சரிங்களா. ஸோ தட் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் டி 25. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20 + 30 50. 50லேருந்து 15 கழிச்சிடலாம். 50லேருந்து 15 கழிச்சிட்டோம் அப்படின்னா 35 எனக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஓகே, அடுத்து இதெல்லாம் பின்னமாக இருக்குது. அப்போ அந்த பின்னமத்தில் வந்து கூட்டல் கழித்தல் வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 6 எல்சிஎம். அப்போ 2 6ல் வந்து 3 டைம் வரும். அப்போ 3 × 1 3 ப்ளஸ் இது 2 டைம் வரும். ஸோ அப்போ 2 மைனஸ் இது 1 டைம் வரும். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன 35. 3 2 5 5ல் போச்சா 4/6. அப்போ 2/3. அப்போ ஆன்சர் 35 2/3 என்பதே விடை ஆப்ஷன் சியில் இருக்கு. ஸோ அடுத்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு பாருங்க, 999 வந்திருக்கு அதானே. ஸோ அப்போ 3 டைம் வந்து நமக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரே நம்பர் வந்திருக்கு. அப்போ இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று தான், பேஸில் 3மே ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா 999 - 1 மேலே பேஸில் எல்லாமே இருக்கு அப்படின்னா +1 சரிங்களா. இதான் ஆன்சர் சரிங்களா. கீழே -1 +1. அது எப்போ எல்லாமே 3 டிஜிட்டாக இருக்குது, எல்லாமே ஈக்குவல் டிஜிட்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் 3 நம்பர் காமனாக இருக்கணும். அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 998 996 இதான் ஆன்சர் இதுக்கு சரிங்களா. ஸோ அப்போ 998 996 ஆப்ஷன் பியில் இருக்குது சரிங்களா. ஈஸியாக போட்டு போயிட்டு இருக்கலாம். தென் அடுத்து இது எல்லாமே அடிஷன் தான், எல்லாத்தையும் கூட்டுறாங்க அப்படி தானே. ஸோ கூட்டினா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ முதல்ல நம்ம ஹோல் நம்பர்லாம் ஆட் பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஹோல் நம்பர் இங்கே பாருங்கள் 333 அடுத்து 33 இருக்கா, 33 2 இடத்துல இருக்குது 33 அதானே, 2 இடத்துல 33 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா சிங்கிள் 3 இருக்குது 2 இடத்துல 3 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு 0.3. இப்போ டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 333 அதில் இருக்குது. அப்போ 33ல் என்ன இருக்குது 33 2 33 இருக்குது. அதில் ஒரு 330. அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 007 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிங்கிள் 3 இருக்குது, அதில் வந்து 3. அப்போ எது மேலேனா 00. அடுத்து ஒன்று வந்து 730 அப்போ 00. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான். 7 + 3 0 மிச்சம் 1 4 6 4 10க்கு 0 மிச்சம் 1 1 2 3 4 12 12 13 20க்கு 0 மிச்சம் 2 1 2 3 4 5 15 16 17க்கு 7 மிச்சம் 1 9 10க்கு 0 மிச்சம் 1 407 என்பதே விடை
இந்த கொஷின் ஆன்சர் 407. சரிங்களா? அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான், பெரிய இதெல்லாம் கிடையாது, கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ அடுத்த கொஷின் பாருங்க, 351 டிவைடட் பை 6 டிவைடட் பை 0.5 அப்படின்னு இருக்கு. ஏன்னா டிவிஷன் ரெண்டு இடத்துல இருக்கு. ஸோ அப்போ டிவிஷன் ஆஃப் டிவிஷன் நமக்கு என்னவா மாறும்? மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அப்போ இது எப்படி எழுதலாம்? இங்கே எழுதுறப்ப 351 டிவைடட் பை 6 இன்ட்டு 0.5 மாறிடும். அது 6 இன்ட்டு 0.5. அப்போ 351 டிவைடட் பை 3 அப்படின்னு மாறிடும். அப்போ 3ஆல் அதை அடிச்சு கொடுத்துடலாம். 1 3 3 மிச்சம் 1 3 3 7 3 21 117 என்பதே விடை 51ஆம் நம்பர் கொஸ்டினுக்கு. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 60. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 60 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு LHS ஈக்குவல் டு RHS. சரிங்களா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். அப்போ இது எப்படி நம்ம கிராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரைட் ஹேண்ட் சைடு பார்த்துக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 195 இன்ட்டு 5. அப்போ 195 இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 5 25 மிச்சம் 2 45 46 47 மிச்சம் 4 9 975 வரணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 975 வந்துருச்சு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 975. அப்போ இந்த நம்பரை நம்ம இந்த ஸ்கொயர் வேல்யூவால் அந்த ரூட்லேருந்து வெளியே எடுத்த நம்பரெல்லாம் டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு என்னவா இருக்கும் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ் கொடுத்துருக்கிறது எல்லாமே. இது 63, இது 61, இது வந்து 65ஓட ஸ்கொயரு. சரிங்களா? ஸோ அப்படி கொடுத்துருக்கப்ப நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறது? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 57ஓட ஸ்கொயரு. சரிங்களா? ஸோ இதில் எதை நம்ம எக்ஸாக்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலையும் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 975 வரும். அப்படின்னா the value should be there. சரிங்களா? 37 21 61ஓட ஸ்கொயர். அப்போ 59475 61ஆல் அடிக்கிறப்ப 9 டைம்ஸ். ஸோ 61 இன்ட்டு 9 9 63. ஸோ அப்போ 600 நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 61ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9 9 9 54 549. ஸோ அப்போ 594லேருந்து 549 கழிச்சிட வேண்டியதான் 50. இங்கே ஒரு 44. அப்போ 45 இருக்குது ரிமைனிங். 45 இங்கே பக்கத்தில் போச்சு அப்படின்னா 457. 457 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எத்தனை டைம் வந்திருக்கும் அப்படின்னா 61ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 டைம் போடுவோம். 1 7 6 42. அப்போ 457லேருந்து 427 கழிச்சிட வேண்டியதான். கழிச்சிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன கிடைக்கு அப்படின்னு பார்க்கணும். 0. ஸோ 3 30 இருக்குது. அப்போ பக்கத்தில் என்ன இருக்குது 5. அப்போ 305 மாறிடும். 61 இன்ட்டு 5 எவ்வளோ வந்திருக்கும் 305 வந்துருச்சா? அப்போ இங்கே 5 டைம் வந்துருச்சா? அப்போ எந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ணுறப்ப 975 வருதோ அதான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 3 7 2 1 ரூட்லேருந்து வெளியே எடுக்கிறப்ப 61 கிடைக்கும். அப்போ 61ஆல் டிவைட் பண்ணுறப்ப சேம் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 60க்கு ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். தென் கொஸ்டின் நம்பர் 61 கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை கோடுகள் உள்ளது என்பதை கண்டறிய. கோடுகள் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்க்ளைன் லைன். சரிங்களா? கிடைமட்ட கோடு, செங்குத்து கோடு, சாய்வு கோடு. அப்போ கிடைமட்ட கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1 2 3 இருக்குது. ஹரிசாண்டல் லைன் இஸ் 3. வெர்டிக்கல் லைன்ஸ் 1 2 3 இருக்கா? 3 ப்ளஸ் இங்கே ஒன்று 4, இங்கே ஒன்று 5. அப்போ வெர்டிக்கல் லைன் ஒரு 5. அப்போ ஹரிசாண்டல் எத்தனை இருக்குது 3ன்னு சொன்னோன்னா அப்போ இங்கே 1 2 ப்ளஸ் 2 போட்டுக்கணும். அப்போ 5 ஹரிசாண்டல் லைன். ஸோ அப்போ மொத்தம் 10 நேர்கோடுகள் உள்ளது. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளது என்பதை கண்டறிக. அப்போ சதுரம் பாருங்க, இது 1 2 3 1 2 3 அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் ஈக்குவலாக இருந்துச்சு சதுரத்தில். அப்படின்னா ஆன்சர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் இதான் ஆன்சர். அப்போ 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1. அப்போ ஆன்சர் 14 போடணும். அப்படி தானே? ஆனால் அதுக்குள்ளே இங்கே ஒரு 15வது குட்டி சதுரம் இருக்குது, இங்கே 16வது குட்டி சதுரம் இருக்குது. ஸோ தட் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 16 சதுரங்கள் உள்ளது. சரிங்களா? மறந்துடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தா கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு இருக்கான். இப்படி ஒரு ஸ்டார் வந்துட்டு அதை நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். 10 triangles ஆர் தேர். சரிங்களா? 10 முக்கோணங்கள் உள்ளது. அது எப்படி அப்படின்னா
1 2 3 4 5 குட்டி முக்கோணம், எல்லாமே குட்டி குட்டி முக்கோணம் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 முக்கோணத்துக்கு அடுத்து அந்த 5 மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளியில் இணைக்கிற ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு புள்ளி இணைக்கிற இடத்துலையும் 5 முக்கோணம் ஒரு முக்கோணம் வரும். அப்போ இங்கே 5 புள்ளி ஜாயினிங் பாயிண்ட் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு 5 முக்கோணம். ஸோ அப்போ இங்கே வெளியே ஒரு 5 உள்ளே ஒரு 5, அப்போ மொத்தம் 10 முக்கோணம். ஏன்னா ஒரு படத்தோட நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இங்கேருந்து இங்கே இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணி இங்கேருந்து இங்கே போனால் ஒரு முக்கோணம் வந்துடுச்சா, இது ஒரு முக்கோணம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த புள்ளியை கனெக்ட் பண்ணி இங்கிட்டு போனீங்கன்னா வந்துச்சா, இது 2வது முக்கோணம். 3வது முக்கோணம் இந்த இதுலேருந்து இங்கேருந்து இங்கே இந்த புள்ளியை ஜாயின் பண்ணி இங்கே வந்துச்சா 3. சரிங்களா? தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலேருந்து இந்த புள்ளியை ஜாயின் பண்ணி இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா இது 4. சரிங்களா? ஸோ இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு முக்கோணம் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஷின் இந்த ஸ்டார் வந்துட்டாவே, இந்த ஸ்டார் இப்படி படம் இருந்தாவே அதுக்கு 10 முக்கோணம் சொல்லி நம்ம அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்க, எத்தனை செவ்வகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றான். செவ்வகங்களுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா R/C, ரோ வைஸ் காலம் வைஸ் ஆட் பண்ணி அதோட வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், பெருக்கிடணும். பெருக்கினா அதான் ஆன்சர். அப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 அந்த குட்டியை விட்டுறேன் நான், அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக ரோ வைஸாக கூட்டுங்க, காலம் வைஸாக கூட்டுங்க. 1 2 3 6 6 4 10 15, அப்போ ஈக்குவல் டு 15. இங்கேயும் 15, அப்போ R/C 15 × 15 225 நம்ம சொல்லிடலாம். ஆனால் உள்ள குட்டி கட்டை இருக்குல்ல, அதுலேயும் 1 2 1 2 இருக்குது, அடுத்து 1 2 1 2 இருக்குது, 1 2 1 2 இருக்குது. அப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் கூட்டலாம். 1 + 2 3 1 + 2 3, அப்போ 3 × 3 9. அப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு 9, இந்த இதுக்குள்ளே ஒரு 9, இந்த இதுக்குள்ளே ஒரு 9 இருக்குது. அப்போ மொத்தம் 27 இருக்குது. அப்போ 27 2 ஆட் பண்ணிடலாம். 12க்கு 2 மிச்சம் 1, 252 என்பதே விடை. ஆப்ஷன் 7 இருக்குது. சரிங்களா? இந்த குட்டி பாக்ஸ் கொடுக்கலன்னா 225, இந்த குட்டி பாக்ஸ் கொடுத்தனால அதுக்கும் சேர்த்து அடுத்து நம்ம கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ செவ்வகம் விட்டால ரோ இன்ட்டு காலம் தான். அடுத்து இங்கே ஒரு முக்கோணம் எத்தனை இருக்குன்ற இது ஒரு ஸ்டார் தான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்ண மூடிட்டு போட்டுடலாம். ஆன்சர் வந்து 8 அப்படின்னு. எப்படி இங்கே 1 2 3 4 5 6, இந்த பெரிய முக்கோணம் 1 7, இந்த பெரிய முக்கோணம் 1 8. ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் அந்த 2 படத்துக்குமான வித்தியாசம். இந்த ஸ்டார் போட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது, அந்த ஸ்டார்னா எப்படின்னு. சரிங்களா? தென் அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு காண்கன்னு இருக்கான். ஸோ அப்போ இதுதான் பேஸ் பாயிண்ட். அதாவது என்ன அப்படின்னா பேஸ் ஆரம்பிக்கிற பாயிண்ட் இதான் புள்ளி. இந்த புள்ளியிலன்னா கோடுகள் வருது. அப்போ எத்தனை அடிமானம் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 5 அடிமானம் இருக்குது. அப்போ இதுக்கும் 5 அடிமானம். சரிங்களா? அப்போ 1 2, அப்போ அடிமானங்களுக்கெல்லாம் கூட்டிடுங்க, கூட்டி ஆன்சர் பண்ணுங்க. அதான் ஆன்சர். 1 + 2 3 6 10 15. அப்போ இங்கே ஒரு 15 முக்கோணம், இதில் ஒரு அடிமானம், இது 2வது அடிமானம். அப்போ இதுக்கு ஒரு 15, இது ஒரு அடிமானம், அப்போ இதுக்கு ஒரு 15, இந்த அடிமானம் வைக்கிறப்ப இதுக்கு ஒரு 15, இதுக்கு ஒரு 15. சரிங்களா? மொத்தம் 5 15 75 முக்கோணம். சரிங்களா? மறந்துடாதீங்க, தனித்தனியாக கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா இதிலிருந்து இது ஒரு முக்கோணம் கவுண்ட் பண்ணுவோம். சரிங்களா? தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து கவுண்ட் பண்ணி இது ஒரு முக்கோணம் சொல்லுவீங்க. அடுத்து இதிலிருந்து கவுண்ட் பண்ணி இதில் ஒரு முக்கோணம் சொல்லுவீங்க. அப்படி ஒவ்வொரு லேயராக பேஸாக எடுக்கிறனால நான் மொத்தமாக அடிமானத்தை நம்பர் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கூட்டிட்டேன். அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? ஸோ அப்போ இது ஒரு எக்ஸ் பாக்ஸ். சரிங்களா? ஒரு எக்ஸ் பாக்ஸ் 1 2 3 4. அப்போ எக்ஸ் பாக்ஸ்னா 8 முக்கோணம் இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு 8 முக்கோணம். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் பாக்ஸ் இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு 8 முக்கோணம் இருக்கும். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் பாக்ஸ் இருக்குது, இதுக்கு ஒரு 8 முக்கோணம் இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ மொத்தம் 8 8 8 8 24. அப்போ இது வந்து 25வது ஒரு குட்டி முக்கோணம், 26வது குட்டி முக்கோணம், 27 28 போட்டாச்சா? அடுத்து பெரிய முக்கோணம் ஒன்று இருக்கா, 29வது முக்கோணம். சரிங்களா? 29வது முக்கோணம். அடுத்து இப்போ 29 முக்கோணத்தை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முக்கோணத்தில் சென்டராக பிரிச்சிருக்கானா, இந்த முக்கோணத்தை இப்படி சென்டராக பிரிச்சிருக்கானா? இப்போ ஆல்ரெடி 29 பார்த்துட்டோம். அப்போ ஒரு முக்கோணத்தை சென்டராக பிரித்தான் அப்படின்னா இதில் ஒரு 3 முக்கோணம் வரும். அப்போ 29 + 3. சரிங்களா? 29 30 31 32 32 முக்கோணங்கள் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா?
32 முக்கோணங்கள் 29 முதலே பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு 3 முக்கோணம் பார்த்துருக்கோம். சரிங்களா, 3 முக்கோணம் இப்போ பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 எப்போ 32. அப்போ அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முக்கோணம் இருக்கா பெருசு, அதில் சென்டராக கோடு போட்டிருக்கானா, அப்போ இதில் ஒரு 3. சரிங்களா, ஸோ அப்போ 29 + 3 + 3. சரிங்களா, ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 30 29 35 அதானே 35. அடுத்து இங்கே ஒரு முக்கோணம் இருக்கா 36 37. சரிங்களா, ஸோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த கொஷின்ஸ்க்கு 37 முக்கோணங்கள் உள்ளது. மறந்துடாதீங்க, 37 முக்கோணங்கள் உள்ளது. அடுத்து எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டான். எத்தனை முக்கோணங்கள் உள்ளது அப்படின்னு. ஸோ அப்போ இங்கே ஒரு டயக்ராம் இருக்கு. சரிங்களா, இதை 2ஆக செக்ரிகேட் பண்ணியிருக்கான். சரிங்களா, 2ஆக செக்ரிகேட் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு பாக்ஸை எக்ஸ்போர்ட்டா அப்படின்னா 8 முக்கோணம் வரும்னு சொன்னோமா, 8 முக்கோணம். சரிங்களா, 8 முக்கோணம். இப்படி 1 2 3 பெரிய முக்கோணம் 8. அப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, 8க்கு அடுத்து 9 10 11 12 13 14. சரிங்களா, 15 16 போட்டாச்சா, 17 18 19 20 21 22 23 24. சரிங்களா, 24 முக்கோணம் இப்போ போட்டாச்சு. நம்ம இப்போதைக்கு நமக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24 முக்கோணங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா, தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 24 கிடைச்சிருச்சா, 25 26 27 28 28 முக்கோணம் வந்துருச்சா. குட்டியா உள்ள இருக்கா, புரிஞ்சா எப்படி போட்டேன்னு. ஓகே, டன். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளது. வட்டங்கள் அப்படியே கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 அதானே, 4 5 6 7 8 9 10 11 12 வட்டங்கள் இருக்கு. சரிங்களா, வட்டம்ன்றது ஹோலாக இருக்கணும். நீங்கள் இந்த 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 பிட்டெல்லாம் சேர்க்கக்கூடாது, இதெல்லாம் வட்டத்துக்குள்ளே வராது. சரிங்களா, ஹோல் டயக்ராம் இஸ் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 70. அதில் எத்தனை வட்டங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்கான். அப்போ 1 2 3 4 4 பெரிய வட்டம் இருக்குது அதானே. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, 17 வட்டங்கள் உள்ளது. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம போலீஸ் எக்ஸாமில் டெஸ்ட் நம்பர் 2ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் அடுத்த கொஷின் பேப்பரோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.